ஜனநாயகன் படம் சென்சார் வழக்கு இன்றும் வந்ததில் மீண்டும் தான் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் ஏன் ரிவ்யூ கமிட்டிக்கு போகாமல் டைரெக்டாக வழக்காடு மன்றத்துக்கு வந்துறாங்கங்கிற அந்த கேள்வி இன்றைக்கி மீண்டும் எழுப்பப்படுகிறது. இது எப்படி, இதில் அரசியல் இருக்கா இல்லை லீகல் கிரவுண்ட்ஸ் படி ரொம்ப சரியாக சட்ட ரீதியாக போகிறாங்களா? சார் நாங்கள் லா புக் படி தான் போகிறோம், இதில் எந்த அரசியலும் எங்களை தலையீடு இல்லை. அந்த படம் மசாலா படம், ஆந்திரா தெலுங்கு படம், அந்த பகவத் கேசரி மசாலா படம் தான், அதுக்கு சிறந்த விருது படம்லாம் கொடுத்தது உண்மை தான். இதில் இவங்க எம்ஜிஆர் மாதிரி அரசியல் காட்சிகள், எங்க வீட்டு பிள்ளை காட்சிகள், அப்புறம் அந்த இராணுவத்தில் இருக்கிற காட்சிகள், இந்த மாதிரி நிறையா வச்சிருக்கிறதுனால அது பிரச்சனையாயிருக்கு அப்படிங்கிறது சென்சார் தரப்புல இருந்து தரப்படுகிற விஷயம். பொதுவாக இதில் அரசியல் அழுத்தம் இவருக்கு இருக்குது, பிஜேபி அழுத்தம் அப்படின்னு அவர் சொல்லலை. பொதுவாக அப்படி ஒரு பார்வை விஜய் தரப்பு பேசுகிறவங்களும் வைக்கிறாங்க. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? சட்ட ரீதியாக எப்படி அணுகணும், அரசியல் ரீதியாக இதை எப்படி பார்க்கணும், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் முதல்ல இது அரசியல் அழுத்தம் இந்த படத்துக்கு இருக்குன்னு கேட்டா, தொலைநோக்கு பார்வத்தோட பார்த்தா அதுல அப்படி ஒரு அழுத்தம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஏன் அதை அப்படி சொல்றோம்னா, நீங்க உச்சகட்டமா ஜனநாயக படத்தை என்ன பண்ண முடியும்? மேபி பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படத்தை ரிப்பப்ளிக் 26ஆம் தேதி நீங்க குடியரசு தண்டி படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கலாம். இல்ல இப்ப முடியல அப்படின்னா ஒரு சனி ஞாயிற்கு ரிலீஸ் பண்ணலாம். இல்ல ஒருவேளை தேர்தல் ஆணையம் நாளைக்கு இந்த படத்துல அரசியல் அதிகமா இருக்கு, இது பிரச்சாரம் பண்ற மாதிரி விளம்பரம் பண்ற மாதிரி இருக்குன்னு நிறுத்தி வச்சாங்க அப்படின்னா தேர்தலுக்கு பிறகு ரிலீஸ் ஆயிடும். அப்போ ஜனவரியில ரிலீஸ் ஆகுதா இல்ல படம் மேக்கு மேல ரிலீஸ் ஆகுதான்றதான் பிரச்சனை. மொத்தமா நடுவுல ஒரு 90 நாள், ஒரு விஷயத்த 90 நாள் தள்ளி போடுறதுனால எந்த கப்பலும் கழுவ போறது கிடையாது. அப்ப இதுல அரசியல் எழுத்து இதுல இல்ல. சிபிஐல நாளைக்கு எஃப்ஐஆர்ல பேரை சேர்த்து வழக்காடு மன்றம் போடும்போது விஜய் அவர்கள் கைது செய்யப்பட்டு சஸ்பெக்ட் சம்மன் கொடுத்து விசாரிக்கிறாங்கனாலும் அதுலயும் அரசியல் அழுத்தம் இருக்கான்னு கேட்பாங்க. அப்ப அடிப்படையில சட்டப்படி இந்த நாட்டுல ஒரு விஷயத்த செய்யக்கூடாதா?